வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்களுங்க. பார்த்தோன்னா நம்ம சுமதி மீனாட்சியோட நகை ஆதி வீட்டுல கொடுத்தது அவ்வளோத்தையும் கொண்டு போய் ஆதி வீட்டுல கொடுத்துருவோம் அப்படின்னு வராங்க. அங்கதான் வாசுதேவன் இருக்கிறாங்க. அவங்க சுமதியை கண்ட உடனே சாமி ரூம்ல போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சுமதி வாசுதேவன் ரம்யா போட்டோவை பாத்துறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா கவி நிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ரம்யா எதுக்காக என் கல்யாண போட்டோவே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க நேரம், இவரா அவங்க புருஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இவர் தான் என் புருஷன், இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நேரம், என் பிள்ளைங்களுக்கு அப்பன் இவன் தான், என்னை ஏமாற்றி விட்டுட்டு போன கோழை இவன், வாழ தெரியாதவன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரம்யாவுக்கு உண்மை தெரிஞ்சு வாசுதேவனை அடித்து விரட்டி இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது, என்னை ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல விரட்டி தள்ளுறாங்க. வாசுதேவன் கரிகலங்கி நிற்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம ஆதி வீட்டுக்கு எனக்கு கல்யாணத்துக்காக தந்த நகை எல்லாத்தையும் ரிட்டர்ன் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சுமதி கிட்ட மீனாட்சி கொடுக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அதுக்கு மேலே ஆசைப்பட்டு நம்ம தேவி ஒரு மோதிரத்தை அட்டை போடுறாங்க. அதை பறித்து நம்ம மீனாட்சி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாமே இனி வேண்டாம், நம்ம தான் அவங்க வீட்டு பையனை கல்யாணம் பண்ணலையே, அவங்க பொருளை அவங்கக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சுமதியும் தேனும் சேர்ந்து அவ்வளோ நகையும் தூக்கி கொண்டு இங்கே வராங்க. இங்கே வந்ததும் நம்ம ஆதி வீட்டில் வாசுதேவன் இருந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்குறாங்க. வாசுதேவன் என்ன இப்போ மீனாட்சியும் அம்மாவும் தேனும் வராங்களா, அப்போனா கண்டிப்பாக இந்த சுமதி கண்ணில் நான் பற்றக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சுமதி பேயாட்டமாக தாங்கிட்ட என்னை ஏமாற்றி விட்ட கோலை நீ அப்படின்னு கொந்தளிக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம நினச்சி பார்க்கவே பயங்கரமாக இருக்குன்னா, இந்த விஷயம் ரம்யாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க ஆஸ்தி அந்தஸ்து சொத்து எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அது மட்டும் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோயில் சாமியெல்லாம் வச்சுருக்கேன் அந்த பூஜை ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க நம்ம வாசுதேவன். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வாசுதேவன் ஒளிஞ்சிக்கிட்டாங்களே தவிர அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே அப்படியே தான் இருக்குது ஹாலில். நம்ம இந்த ரம்யா வரது வர அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அல்ல வாசுதேவன் கூட நிற்கிறத பார்த்து சாக்காராங்க. ரம்யா இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சுமதி இது யாரா, என்னோட புருஷன் அப்படின்னு சொல்ல நேரம், உங்கள் புருஷனா, ஏங்க இவரை உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, அட பாவி இவனா உன் புருஷன், இவன் என்னை ஏமாற்றி என்னை தன்னந்தனியாக கட்டாத்தில் விட்டுட்டு போன கோலை இவன் ஒரு ப்ராடு பித்தலாட்டுக்காரன், இவன் மகா குடிகாரை, இவனை என்னை படுத்தின கொடுமை தாங்காமல் என் பொண்ணு மீனாட்சி இவனை கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காலத்தில் போலீஸில் தள்ளுனா. அதுக்கு பிறகு இந்த படுபாவியை நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் உன் வீட்டில் செவத்தில் இவனுக்கு ஃபோட்டோவை பார்க்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு நம்ம தேனுக்கும் மீனாட்சிக்கும் அப்பனே இவன் தான் அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம், இவ்வளோ நேரம் இதில் பேப்பர் படிச்சுட்டு தான் இருந்தார், இப்போ இவங்களை கண்ட ஒன்று தான் மறைஞ்சிருக்காருன்னா இந்த சுமதி சொல்லதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அந்த இடத்த கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வாசுதேவன் மெல்ல சாமி ரூமுக்குள்ளே மறைஞ்சிருந்தவர் வெளியே வராரு. ஏன்னா ரம்யா வெளியே வாங்க வாங்க அப்படின்னு கத்த நேரம் வாசுதேவனால் வரமா இருக்க முடியலை. வந்த உடனே நம்ம சுமதி அப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்து, டே எங்கே தான் இருக்கிறியா, என்ன கண்ட உடனே நீ பதுங்கி இருந்தியா, உன்னை விட போகிறதில்ல, விட மாட்டேன்டா அப்படின்னு அந்த இடத்துல கரைக்கு பிடிச்சி 5-6 கொடுக்குறாங்க. நம்ம ரம்யா பார்க்குறாங்க, என்னையும் ஏமாற்றி இருக்கு சுமதியை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டு என்னையும் கல்யாணம் பண்ணியிருக்கா, உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு விரட்டுறாங்க. வாசுதேவன் கையில் பையோட அழுத மேனிக்கு வெளியே கிளம்புறாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தேனுக்கு உண்மை தெரியுது, இவன் தான் என் அப்பனா, இவ்வளோ நாள் எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு இருந்த படுபாவி இவன் தானா, எங்களை எல்லாம் பெற்று போட்டுட்டு அனாதையை விட்டுட்டு போன, கை நழுவிட்டு போன துரோகி இவன் தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல
வந்து அம்மா இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது, இந்தாங்க நீங்கள் என் பொண்ணு மீனாட்சிக்கு போட்ட நகை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டு நான் போகிறேங்க, இந்த கல்யாணம் நடக்காமல் இருக்குது, இப்போ சொல்கிறேன் ஜீவா என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுனது சரிதான் அப்படின்னு ஒரு முடிவோட வந்து நம்ம மீனாட்சி வந்து இனி நல்லா இருப்பான், நல்ல வேலை இந்த படுபாவி வீட்டில் கையை வைக்கல அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம சுமதியும் தேனும் வந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஆதிக்கு சந்தேகம், நம்ம பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஆதி வந்து ஒட்டு கட்டிட்டு இருக்கான், நம்ம ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு பொருளை வச்சுருக்கான், அதனால் நான் மீனாட்சி கூட என்ன பண்ணாலும் அவனுக்கு அது தெரியுது, அவனுக்கு நானும் மீனாட்சியும் பேச விஷயங்கள் எல்லாம் அவன் தெரிஞ்சு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கானா, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு ஆப்பு வைக்கணும், எந்த விஷயத்த நம்ம ரூமுக்குள்ளே கொண்டு வச்சுருப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஆதி ஒரு காலத்துலேயும் இந்த மீனாட்சியும் ஜீவாயை நான் சேர விட மாட்டேன், நான் அவங்க பெட்ரூமுக்குள்ளே வச்சுருக்க பொருளாட்டு விளையாட்டு டிவைஸால் எல்லா விஷயமும் அங்கே நடக்குதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன், கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதி வந்து திட்டம் போடுறாங்க. நம்ம ஜீவா மண்டையை வச்சு அந்த பொருளை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வராங்க, மீனாட்சி வீட்டுக்கு வந்து வராங்க. நம்ம சுமதி வந்ததும் ஏண்டி இந்த கல்யாணம் மீனாட்சி இந்த ஜீவா கூட நடந்தது நான் நல்லதுக்கு தான் சொல்லுவேன், என்னம்மா சொல்கிற, என்ன விஷயம், நீ எதுக்காக இந்த ஜீவாவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுற, அதுதான் அந்த பாவி மனுஷன் நம்மளை விட்டுட்டு போனாரே யாரம்மா சொல்கிற, உன் அப்பனை தாண்டி சொல்கிறேன், அந்த உன் அப்பன் தான் அந்த மீனாட்சி ஆதியோட மாமா உன் அப்பன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க மீனாட்சி. என்னம்மா சொல்கிற, அவரா நம்மளை இப்படி வந்து கைவிட்டுட்டு போன படுபாவி, ஆமாம் நான் இப்போ நகையெல்லாம் திருப்பி கொடுக்க போனேனே அப்போ தான் அவனை பார்த்தேன், உடனே காட்டுன்னு காட்டிட்டு தான் வந்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையில் இறந்து போனாருன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், என் அப்பையும் உயிரோடு தான் இருக்கானா, அதுவும் ஆதிக்க மாமா தானா, அப்போ ரம்யாவை அவர் 2வது கல்யாணம் பண்ணியிருக்காரா, அவர் மட்டும் கல்யாணம் பண்ணி இவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தார், நம்மளை தனியாக நட்டா நடுக்கில் விட்டுட்டு போன படுபாவி, இவருக்கு மூஞ்சிலேயே முழிக்க முடியாது, நல்ல வேலை அந்த ஆதி கூட உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா தினம் அவருக்கு மூஞ்சில முழிக்க வேண்டியதாக இருந்திருக்கோம், நீ நல்ல வேலைடி, இந்த ஜீவா தம்பி தான் உன்னை காப்பாற்றிருக்கு, நீ இனி நல்லா இருப்ப, அந்த பாவி குடும்பம் அவனால் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் ஞாபகம் இருக்குது, நல்ல வேலை நீ ஆதியை கல்யாணம் பண்ணாலும் இப்படி ஒரு நிலைமை வந்தாலும் வந்திருக்கோம், ஆனால் ஜீவா எடுக்கு பிடுக்குன்னு எதுவும் செய்தாலும் கண்டிப்பாக அவர் நல்ல மனுஷன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுமதி வந்து மீனாட்சிகிட்ட சொல்ல நேரம், மீனாட்சி அம்மா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நான் ஜீவா கூட சந்தோஷமாக வாழுவேன், ஆனால் வாசுதேவன் தான் நம்ம அப்பா அப்படின்னு வந்து எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம தேனு அதான் நான் இவரை தடவை பார்த்தப்போ எங்கேயோ பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு, இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ரம்யா நான் உங்கள் கூட தான் இருப்பேன் ரம்யா அப்படின்னு எல்லாம் நல்லா கெஞ்சி பார்க்குறாங்க வாசுதேவன், இதுக்கு மேலே இந்த வீட்டில் உங்களுக்கு இடம் கிடையாது, என் மனசே கல்லாவிட்டு, நீங்கள் தான் மீனாட்சி தேனுக்கு அப்பேன் அப்படின்னு வந்து தெரிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரம்யா வந்து அடித்து விரட்டுறாங்க வாசுதேவன்.